திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற பொழுது சுமார் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றினாங்களா? இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமாக பேசி இன்றைக்கு கொள்ளைப்புறத்தின் உள்ளாக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு செயலற்ற அரசாங்கமாக இன்றைக்கு காட்சியளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இன்றைக்கு கூட இந்த ஆட்சியில சாதனை என்று சொன்னால் ஊழல் செய்வதிலே சாதனை, வேற எதிலையும் சாதனை கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை செஞ்சிருக்கிறாங்க? எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. நாள்தோறும் ஊழல். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நம்ம இயக்கத்தை பற்றி குறை சொல்லுவார். அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஊழல் நடைபெற்றது என்று சொல்லி, இப்பொழுது எந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்று சிறையிலே இருக்கின்றார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்குது. இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னாள் இருக்கிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல, நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் சிறையில இருந்து கொண்டிருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். 5 மாசமா அழகா சொல்றீங்க, சிறையில் இருந்து. நம்முடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அவர் அமைச்சராக பார்ப்பதா, கைதியாக பார்ப்பதா? அமைச்சர் என்றால் புரோட்டோகால், அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். கைதி என்றால் அங்கே மற்ற கைதியோடு இருக்க வேண்டும். அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது நீதியரசர் சொன்னார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட நெறிமுறைப்படி நல்ல அரசாட்சி தர முதலமைச்சர் நினைத்தால் அவரை தார்மீக அடிப்படையில் பதவியில் இருந்து விலகி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமா சொல்லிட்டார். இன்னும் சூடு சொரணை இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட, நீதிமன்றம் அற்புதமான கருத்தை சொன்ன பிறகும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்காத இருக்கிறது. காரணம், விடுவிச்சுட்டா இவரை பற்றி சொல்லிட்டா அவரிடத்தில் இவர் போயிடுவார். பெறுகிற முதலமைச்சர் அவருடைய இடத்திற்கு வரவழைச்ச பயம். அவைதான் இன்று வரை இதற்கு மௌனம் காக்கின்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.